நண்பா, உங்க எதிரியே நீங்க வெட்டி சாய்க்கிறீங்க. அவன் செத்து விழுவான்னு பார்த்தா அவன் உடம்புல இருந்து சிந்தின ஒவ்வொரு துளி ரத்தத்துல இருந்தும் அவன மாதிரியே 100 எதிரிகள் உருவானா உங்க மனநிலை எப்படி இருக்கும்? பயத்துல உறைஞ்சு போயிட மாட்டீங்க? அப்படி ஒரு பயங்கரமான அரக்கன் முன்னாடி 30 முக்கோடி தேவர்களும் கைய பிசைஞ்சுக்கிட்டு நின்னப்போ அந்த இடமே அதிரும்படி நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆக்ரோஷமான குரல் கேட்டுச்சு. பன்றி முகம், கருப்பு நிறம், கையில் உலைக்கை, சிங்கத்தின் மேல் ஏறி வந்த அந்த தாய் யார் தெரியுமா? அவங்கதான் வாராகி அம்மன். எதிரிகளை துவம்சம் பண்ணும் அந்த தளபதி உருவான கதையைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சும்மா கதை இல்ல, நம்ம வாழ்க்கையில இருக்கிற பயத்தை விரட்டுற மந்திரம். வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க ஃபேவரட் சிவதண்டவம். போன வாரம் நாம சப்த கன்னியர்கள்ல ஒருத்தரான வாராகி அம்மனோட அறிமுகத்தை பார்த்தோம். ஆனா இன்னைக்கு பார்க்க போறது அவங்களோட விஸ்வரூபம் பார்ட் 2. வாராகி அம்மன்னா சும்மா விளக்கு ஏத்தி கும்பிடுற சாமி மட்டும் இல்ல, அவங்க ஒரு போர் தெய்வம், வாரியர் காடஸ். அவங்க ஏன் பன்றி முகத்தோட இருக்காங்க? ரத்த பீஜன்கிற அரக்கனை அவங்க எப்படி அழிச்சாங்க? பஞ்சமி திதியில அவங்கள கும்பிட்டா என்ன நடக்கும்? இது எல்லாத்தையும் இன்னைக்கு ரொம்ப ஆழமா விலாவாரியா பார்க்க போறோம். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா அந்த போர்க்களத்துக்கு போலாம். கதை தேவலோகத்துல ஆரம்பிக்குது. அங்க ஒரு பயங்கரமான அரக்கன் இருந்தான். அவன் பேரு ரத்த பீஜன். இவன் சாதாரண ஆள் இல்ல, இவன் வாங்கின வரம் அப்படி. என் உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கீழே சிந்தினா போதும், அந்த ரத்தத்துல இருந்து என்ன மாதிரியே இன்னொரு ரத்த பீஜன் உயிரோட வரணும். இதுதான் அவன் வாங்கின வரம். யோசிச்சு பாருங்க, இவனை யாரால கொல்ல முடியும்? வெட்ட வெட்ட 1000 ரத்த பீஜங்கள் உருவானாங்க. தேவர்கள் எல்லாரும் தோத்து போய் ஓடுறாங்க. கடைசியா அம்பாள் பராசக்தி களத்துல இறங்குறாங்க. காளி, சாமுண்டி, வைஷ்ணவின்னு எல்லா சக்திகளும் போர் புரியுறாங்க. ஆனா நிலைமை கைமீறி போகுது. எவ்வளவு அடிச்சாலும் அந்த அரக்கர் கூட்டம் பெருகிக்கிட்டே இருக்கு. பூமி முழுக்க அரக்கர்கள். தேவர்கள் நம்பிக்கையை இழந்துட்டாங்க. அவ்வளவுதான், இனிமே தர்மம் அழிஞ்சது, உலகம் அழிய போகுதுன்னு எல்லாரும் கதறாங்க. அந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் அந்த அதிசயம் நடந்துச்சு. திடீர்னு வானத்திலிருந்து ஒரு பேரொளி, விஷ்ணு பகவானோட வராக அவதாரத்திலிருந்து ஒரு பெண் சக்தி வெளியே வருது. பாக்குறதுக்கே சிலிர்ப்பா இருக்கு. முகம் முழுக்க கோபம், ஆனா கண்கள்ல ஒரு கருணை. பன்றி முகம், போர் ஃபேஸ், மேகம் மாதிரி கருத்த நிறம், 8 கைகள், ஒவ்வொரு கையிலும் ஒவ்வொரு ஆயுதம், கலப்பை, உலக்கை, சக்கரம், சங்கு. எல்லாத்தையும் விட அவங்க ஏறி வந்த வாகனம் எருமை மாடு, சில கதைகளில் சிங்கம். பூமியே அதிரும்படி அவங்க கால் வைக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே அந்த அரக்கர் கூட்டமே கொஞ்சம் ஆடி போச்சு. யாருடா இவ இவ்வளவு ஆக்ரோஷமா வர்றான்னு பயந்தாங்க. அவங்க தான் அன்னை வாராகி. சப்த கன்னியர்கள்ல இவங்க தான் படைத்தளபதி, கமாண்டர் இன் சீஃப். லலிதா பரமேஸ்வரி அம்மனுக்கு இவங்க தான் பாதுகாவலர். அவங்க வந்த வேகம் இருக்கே, சும்மா புயல் மாதிரி. இப்போ போர் உக்கிரமா நடக்குது. வாராகி அம்மன் களத்துல இறங்கிட்டாங்க. கையில் இருந்த உலத்தைய சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க. அரக்கர்கள் கூட்டம் சிதறி ஓடுது. ஆனா அந்த ரத்த பீஜன் சிரிக்கிறான். என்னை உன்னால கொல்ல முடியாதுடின்னு கத்துறான். அவன் உடம்புல இருந்து ரத்தம் சிந்த சிந்த புதுசு புதுசா அரக்கர்கள் வர்றாங்க. அப்போ வாராகி அம்மன் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க தன்னோட நாக்க வெளியே நீட்டுனாங்க. அந்த அரக்கனை தூக்கி போட்டு மிதிச்சாங்க. அவன் உடம்புல இருந்து சிந்தின ரத்தம் தரையில விழறதுக்கு முன்னாடியே வாராகி அம்மன் அந்த ரத்தத்தை அப்படியே உறிஞ்சு குடிச்சாங்க. ஒரு சொட்டு ரத்தம் கூட பூமி மேல விழல. ரத்தம் சிந்தாததால புதுசா எந்த அரக்கனும் உருவாகல. ஏற்கனவே உருவான அரக்கர்களை தன்னோட கோரை பற்களால குத்தி கிழிச்சாங்க. அந்த காட்சி பயங்கரமா இருந்துச்சு. ஒரு தாயா இருந்த அவங்க தர்மத்தை காக்க ஒரு ருத்ர தேவதையா மாறினாங்க. கடைசியா ரத்த பீஜனோட மொத்த ரத்தமும் தீர்ந்து போச்சு. அவன் காஞ்ச சருகு மாதிரி கீழே விழுந்தான். வாராகி அம்மன் அவனோட மார்பு மேல ஏறி நின்னு ஒரு வெற்றி முழக்கமிட்டாங்க. அந்த சத்தம் உலகத்தையும் எட்டிச்சு. தேவர்கள் எல்லாரும் ஓம் வாராகி தாயே போற்றின்னு பூமாரி பொழிஞ்சாங்க. நண்பா, இந்த இடத்துல நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். வாராகி அம்மன் பார்க்க பயங்கரமா இருக்கலாம்,
ஆனா அவங்க மனசு ரொம்ப மென்மையானது. எப்படி ஒரு அம்மா தன் குழந்தையை யாராவது அடிச்சா காளியா மாறுவாளோ அப்படிதான் வாராகி அம்மனும். தன் பக்தர்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க தாங்க மாட்டாங்க. அவங்கள நம்பி அம்மான்னு கூப்பிட்டா போதும். எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க. அதனாலதான் கோர்ட்டு கேஸ், நிலத்தகராறு, செய்வினை கோளாறுன்னு தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளுக்கு மக்கள் வாராகி அம்மனை தேடி போறாங்க. சரி, இப்போ இந்த அம்மனை எப்படி வழிபடணும்? வாராகி அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாள் எது தெரியுமா? தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி. இந்த நாட்கள்ல ராத்திரி நேரத்துல வீட்டுல ஒரு சின்ன விளக்கு ஏத்தி ஓம் வாராகி தாயே போற்றின்னு சொல்லி ஒரு மாதுளம்பழமோ இல்ல சக்கரவள்ளி கிழங்கோ நைவேத்தியம் பண்ணுங்க. குறிப்பா அவங்களுக்கு பிடிச்ச நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. இத நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற பயம் போகும், கடன் தொல்லை தீரும். முக்கியமா உங்களை சுத்தி இருக்கிற எதிரிகள் தானா விலகி போயிடுவாங்க. யாராவது உங்களுக்கு கெடுதல் செய்ய நினைச்சா வாராகி அம்மன் உங்க முன்னாடி வந்து நிப்பாங்க. பாத்தீங்களா நம்பா, ஒரு பெண்ணால என்ன முடியும்னு இந்த உலகம் கேட்டப்போ பன்றி முகத்தோட வந்து ஆணவத்தை அழிச்சவங்க வாராகி. நம்ம வாழ்க்கையிலையும் ரத்த பீஜன் மாதிரி பிரச்சனைகள் பெருகிக்கிட்டே போகலாம். கடன் பிரச்சனை, நோய், எதிரிகள், ஒண்ணு முடிஞ்சா இன்னொன்னு வந்துகிட்டே இருக்கலாம். ஆனா கலங்காதீங்க, வாராகி அம்மன் இருக்காங்க. உங்க மனசுல தைரியத்தை வையுங்க, அந்த தாயை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு வாராகி அம்மன் மேல பக்தி இருந்தா மறக்காம ஓம் வாராகி தாயேன்னு டைப் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் அந்த அம்மனுக்கான ஒரு அர்ச்சனை. அடுத்த வாரம் இன்னொரு சக்தி வாய்ந்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பயப்படாம இருங்க, வாராகி பாத்துக்குவா. நன்றி, வணக்கம்.